நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து அந்த காரை சர்வீஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்பேர்ஸை நீங்களே வெளியில் போய் வாங்க முடியும். வேறு எந்த பிராண்ட்லையும் கிடையாது. ஜென்யூன் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அவுட்லெட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைடு மிரர் உடஞ்சி போச்சுன்னா நீங்களே கடையில் போய் வாங்கிக்கலாம். அவங்களோட ஜென்யூன் பார்ட்ஸ்க்கே வாங்கிக்க முடியும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அதர் பிராண்டில் ஒரு டீலர் வழியாக தான் போகணும். இல்லை ஒரு சர்வீஸ் வந்து அவங்க மொபைல்ஸில் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க வழியாக தான் நீங்கள் திங்ஸே வாங்க முடியும். ஓகே, நீங்கள் இன்னைக்கு கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு சாவி எடுத்துட்டு நீங்கள் கிளம்பல. எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எங்கே போனாலும் 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். யார் வேணாலும் அந்த காரை ரெடி பண்ணலாம். அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய பட் அதனால தான் இன்றைக்கும் மாருதி சுசுகி வந்து ஒரு ஈஸி டு மெயின்டைனாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பலினோ வந்து அது பெஸ்ட்டு சாய்ஸாக, நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன், அந்த காரை எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன்லாம் பார்க்கும்போது தான் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி போகலாம். ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு காருங்கிறது சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு விஷயம், ரைட்? என்னதான் அது வந்து பர்பஸ் ஓரியன்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு இடத்துல காரில் போய் இறங்குறதுக்கும் டூ வீலரில் போய் இறங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அங்கே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய காராக இருந்தால் அதுக்கு ரெஸ்பெக்ட் வேறு மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் வந்து மக்கள் அந்த பெரிய காருக்கு நோக்கி போகிறாங்க. அதில் சப்காம்பேக்ட்ங்கிறது மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கார் கிடைக்கும் போது எல்லாருமே அதை நோக்கி போகிறாங்க. அதனால தான் மேனுஃபேக்சர் எல்லா பிராண்ட்லேயும் கார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் நீங்கள் போகிறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்ஸ்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போகலாம்.